பொதுவாக தீபாவளி முடிஞ்சிட்டு அடுத்த நாள் நியூஸ் பார்த்தாவே இந்த டெல்லியில் பார்த்தோன்னா ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. அதனால் பசங்களால் ஸ்கூலுக்கு போக முடியல. வண்டியிலலாம் பார்த்தோன்னா ஹை பீம் போட்டு போவாங்க. எல்லாரும் மாஸ்க்லாம் வேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஏர் பொல்யூஷனை அவங்க இந்த வாட்டி நிறுத்தியே ஆகணுன்ற மாதிரி கிளவுட் சீடிங்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க. ஆர்டிஃபிஷியலாக ரெயின் கொண்டு வரதுக்காக. அது என்ன டெக்னாலஜி, அது எப்போ யூஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். பொதுவாக டெல்லியை எடுத்துக்கிட்டாலே இந்தியாவிலே பார்த்தோன்னா அதுதான் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டின்ற மாதிரி ரேங்க் வந்து ஒரு 10 இயர்ஸாக டெல்லி தான் அந்த ரேங்க்ல டாப்ல நிக்குது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா இந்த தீபாவளி. ஆல்ரெடி கவர்மெண்ட்டே சொல்லும் இந்த டைம் ஸ்லாட்ல வெடிங்கன்னு. ஆனா நம்ம ஊர்ல யாரும் கேட்கறது இல்ல. டெல்லியிலயும் அந்த மாதிரி தான் யாரும் கேட்கறது இல்ல போல. அங்க பட்டாசு வெடிச்சு அதனால கொஞ்சம் பொல்யூஷன் ஆகுதுன்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு அவங்களோட அந்த பழைய நெல் பயர்லாம் போட்டு அதையும் எரிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். இது ரெண்டு சேர்ந்து பத்தாவதுக்கு ஹெவி டிராஃபிக் இதெல்லாம் சேர்ந்து தீபாவளி முடிஞ்ச அந்த 1 வீக் பார்த்தோன்னா ஒரே புகை மூட்டமாக இருக்கும். பயங்கர ஏர் பொல்யூஷனாகவே இருக்கும். சரி, இதை வந்து இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலான்ற மாதிரி கிளவுட் சீடிங்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க. இந்த கிளவுட் சீடிங்ன்றது புது டெக்னாலஜிலாம் இல்லை, நிறைய கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து டெல்லியில் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த கிளவுட் சீடிங்னா என்னன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெயினை உண்டாக்குறாங்க. ஒரு ட்ரோனோ இல்லை ஒரு ஏர் கிராஃப்ட்லையோ பார்த்தோன்னா சில கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காம்பனன்ட்ஸை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கிற மேகத்து மேலே தெளிச்சோன்னா அது வந்து ரெயினை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே டெக்னிக்கை தான் இவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதுக்கு பார்த்தோன்னா ஒரு 5 ட்ரையல்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. இந்த டெல்லி கவர்மெண்ட் வந்து இப்போ ஐஐடி கான்பூர் கூட கொலாபரேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு 5 ட்ரையல்ஸ் ட்ரை பண்ண போகிறாங்கன்னா ஆல்ரெடி 2 ட்ரையல்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்போ எதுவுமே மழை வரலையா. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அந்த மேகத்தில் பார்த்தோன்னா ஒரு 20% தான் மாய்ஸ்சர் இருந்தது. மினிமம் ஒரு 50% இருந்தால் தான் இந்த கெமிக்கல்ஸை தூவும்போது அது ஆர்டிஃபிஷியல் ரெயின் வரும். பட் 2 டைம்ஸ் ட்ரை பண்ணாங்க, அப்போ வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்காக வந்து 2 மந்த்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே இவங்க ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இந்தியன் மீட்ராலஜி டிபார்ட்மெண்ட் அவங்க கிட்ட கணிச்சு எப்போ வந்து இந்த மான்சூன் கிளவுட்ஸ்லாம் டெல்லிக்கு வரும் அதை கரெக்டாக சொன்னீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி ரொம்ப நாளாக டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அக்டோபர் 28, 29, 30 இந்த 3 நாளில் பார்த்தோன்னா இந்த கிளவுட்ஸ் வந்து டெல்லி பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மழை வர சான்ஸ்ன்றாங்க. அதுவுமே 28 கூட அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. மேக்ஸிமம் 29 அன்னைக்கு இந்த ட்ரையல்ஸை நம்ம ட்ரை பண்ணால் ரெயின் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா இந்த மீட்ராலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வருமா, இவங்க வந்து கான்பூருக்கு சொல்லுவாங்களாம். அப்பதான் வந்து இந்த ஏர்கிராஃப்டை ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுவுமே பார்த்தோன்னா ஒரு டைம்லாம் பண்ணா ரெயின் வராதான். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2 to 3 டைம்ஸ் ட்ரை பண்ணாதான் ரெயின் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல யூஸ் பண்ற கெமிக்கல்ஸும் பார்த்தோன்னா சில்வர் அயோடேட்டும் சால்ட்டும் தான் ஆட் பண்றாங்க. அதனால வந்து இது ஒரு ஹார்ம்லெஸ்லாம் இருக்காது. இப்போ நம்ம நிறைய பேர் பயந்துட்டு இருப்போம், ஐயோ அந்த கெமிக்கல் போட்டு அதுல வர ரெயின் நமக்கு ஏதாவது ஆயிடுமான்ற மாதிரி. ஆனா வந்து இது ஒரு ஹார்ம்லெஸ் காம்பவுண்ட் தான், அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்றாங்க. சில எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதவே நம்ம ஒரு சொல்யூஷனா இருந்தா அது கண்டிப்பா ஹியூமன்ஸ்க்கு பின்னாடி வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா டெல்லியோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டெல்லியில் ஏர் பொல்யூஷன் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அங்கே பீச் இல்லை. பீச் இருந்தால் அது வந்து கொஞ்சம் இழுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம தப்பிச்சுன்னு இருக்கோம். சென்னையில் வந்து பீச் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு ஏர் பொல்யூஷன் கம்மியாக இருக்குது. அதுவும் நம்ம தீபாவளி டைம்லலாம் பார்த்தோன்னா கண்ணே தெரில, அவ்வளோ புகை மூட்டமாக இருந்தது. நைட்லாம் ஃபுல்லாக வெள்ளையாக இருந்தது. அதே மாதிரி டெல்லிலாம் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம வீட்டில் எப்படி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் இருக்குது, அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஏர் பியூரிஃபையர் வச்சுருப்பாங்க. அது இல்லைனா இருக்கவே முடியாது, அவ்வளோ பொல்யூஷன் இருக்கும். இது வந்து இது வந்து பெரிய லெவலில் தெரிய வந்ததுன்னா இந்த பிரையன் ஜான்சன் ஒருத்தர், அவர் லாங்ஜாவிட்டி எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. அவர் தான் வேர்ல்டுலேயே ரொம்ப ஹெல்த்தியஸ்டான மேனு, என்கிட்ட தான் பெஸ்ட்டு ஸ்லீப் ஸ்கோர் இருக்குது அப்படிலாம் சொல்லுவார். அதுவே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எவ்வளோ மாதம் வந்து ஒரு நாள் கூட ஸ்லீப்பை மிஸ் பண்ணாமல் அந்த ஸ்கோரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்தியாவுக்கு ஒரு பாட்காஸ்ட்டுக்கு வந்திருந்தார். வரும்போது பக்கத்துலேயே ஒரு ஏர் பியூரிஃபையர் இருக்குது, மாஸ்க்லாம் போட்டிருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அது பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம கண்ட்ரியில் வந்து ஏர் பியூரிஃபையர் இவ்வளோ முக்கியமாக அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. எந்த ஊராக இருந்தாலும் அது வாங்கி வைக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ பிரச்சனை இருக்கு நம்ம நாட்டில் வந்து. இன்னும் தீபாவளி போட்டு கொளுத்துன்னு கொளுத்தின்னு தான் இருக்கானுங்க. அங்கே இருக்க ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டெல்லி கவர்மெண்ட்டே பார்த்தோன்னா ஒரு 15 ஏர் பியூரிஃபையர் வச்சிருக்காங்களாம். இருந்துமே அங்கே வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. சின்ன பசங்க பெரியவங்கலாம் பார்த்தோன்னா கண் எரிச்சல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கான். அதுக்கு தான் வந்து இவங்க ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் மாதிரி இந்த கிளவுட் சீடிங்கை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா டெல்லியில் வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. இதுமே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரெயின் இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு சென்னையிலலாம் மழை பெய்யுது, இன்னும் டெல்லியிலலாம் அந்த மழை இன்னும் வரல. அதனால தான் இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணுறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் நல்லா பார்க்க முடியும். ஏன்னா நார்மல் டைம்லலாம் ரோட்டில் சும்மா மேப் பார்க்கலான்னு என்ன பண்ணுவேன், ஃபோன் எடுத்து இப்படி பேக்கெட்டில் வச்சுருப்பேன்.
போயிட்டு இருக்கும்போது எடுத்து பார்த்தா அவ்வளோ தூசி இருக்கும். இதே ஃபாரின்லலாம் பார்த்தா நம்ம மண்ணே எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பக்காவா வச்சிருப்பாங்க. இதுவே நம்ம ஊர்லலாம் போவே முடியாது. ஃபுல்லா புழுதியா இருக்கும். நான்லாம் வந்து இந்த ஹெல்மெட் கண்ணாடி தூக்கவே மாட்டேன். இந்த மாரி ரெய்னி சீசன் டைம்ல வேணா தூக்கலாம். அப்பதான் அந்த புகைலாம் இருக்காது. ஓரளவுக்கு மூஞ்சி டஸ்ட் இல்லாம இருக்கும். நார்மல் டைம்லலாம் ஃபேஸ காமிச்சிட்டு போனோம்னா, ஃபுல்லா ஒரு மாரி டஸ்ட் மாரி ஆயிடுது. ஆனா ஆக்சுவலா பார்த்தோன்னா, இந்த கிளவுட் சீடிங் வந்து இந்தியால இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்கன்னா இல்ல. டெல்லியில பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா, தமிழ்நாட்டுல யூஸ் பண்ணியிருக்காங்களாம். 1973 அப்புறம் மும்பைல 1974லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா, பொல்யூஷனுக்காக இல்ல. இந்த வறட்சிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணிலாம் இல்லாத டைம்ல ஒரு ஆர்டிஃபிஷியலா ரெயின் கொண்டு வந்திருக்காங்க. பட் டெல்லியில பார்த்தோன்னா, பொல்யூஷனுக்காக ட்ரை பண்றாங்க. அதே மாரி இது வந்து குளோபல் கண்ட்ரீஸ்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த UAE கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தோன்னா டெசர்ட்ல யூஸ் பண்ணுவாங்களாம் மழை வர்றதுக்காக. அதே மாதிரி சைனாலையும் யூஸ் பண்ணுவாங்களாம் பொல்யூஷனுக்காக. அமெரிக்கால யூஸ் பண்ணுவாங்களாம் ஸ்னோ வாட்டர்லாம் வர்றதுக்காக. இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் ஆர்டிஃபிஷியலா ரெயின் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் டெல்லியில ஃபர்ஸ்ட் டைம் பொல்யூஷனுக்காக ட்ரை பண்றாங்க. இது சக்சஸ் ஆகுமான்னு கூட கன்ஃபார்மா இன்னும் யாராலையும் சொல்ல முடியல. 29 வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த ரெய்னி கிளவுட்ஸ்லாம் வரும். அதுல கொஞ்சம் மாய்ஸ்சர் அதிகமா இருக்கும். அப்ப ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைனா வந்து திரும்பி அது என்னைக்கு வருதுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். எப்பவுமே பார்த்தோன்னா டெல்லி வந்து இந்த பொல்யூஷன் லிஸ்ட்ல இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா தீபாவளி முடிஞ்சு சென்னையிலே நமக்குலாம் ஒரு நிமிஷம் பயம் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ புகையா இருக்கு. நம்ம ஒரு 10:30க்கு மேல வெளியே சுத்திட்டு இருந்தோம். கண்ணே தெரியல. ஏதோ மார்கழி மாசம் மாதிரி இருந்தது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாட்டி பட்டாசோட சேல்ஸ் வந்து அதிகமா இருக்காம். போன வாட்டி பார்த்தோன்னா சிவகாசியில ஒரு 6000 crores சேல் ஆயிருக்கு பட்டாசு. இந்த வாட்டி பார்த்தோன்னா ஒரு 7000 crores சேல் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுல இருந்தே தெரியுது மக்கள்லாம் இன்னும் விரும்பிட்டு தான் இருக்காங்க பட்டாசுலாம் வெடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோன்னா இந்த வாட்டி நிறைய பட்டாசு கையிலே வெடிச்சிருக்கு போல இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாதி பேர் கையில தான் பட்டாசே வெடிச்சிருக்கு. நல்ல வேளை நமக்குலாம் எதுவும் ஆகல. அதிலும் முக்கியமா அந்த கிட்டார் பட்டாசு தான். அதுதான் நெறையா நம்ம பார்க்குறோம். அது வந்து இப்ப நெறையா பசங்க வந்து அந்த கிட்டார வச்சு இது பண்ற மாரி நெறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டாங்க. அந்த பட்டாசு வந்து பயங்கரமா வெடிச்சிருக்கு. அது நெறைய ரீல்ஸ்லாம் வந்தது. அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து இன்னும் அந்த பட்டாசு கிரேஸ்லாம் இருந்துகிட்டே இருக்கு. கவர்மெண்ட்டும் பாவம் வருஷம் வருஷம் ரூல் போடுறாங்க. இந்த 2 ஹவர்ல பட்டாசு வெடிங்கன்னு. அதெல்லாம் யாருமே கேட்கறதும் இல்லை. ஆனால் சில இடத்துலலாம் பார்த்தோன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்ற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. இந்த 10 மணிக்கு மேலே பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தவங்கலாம் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி கேஸ்லாம் போட்டாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி வந்து இந்த பட்டாசுல லக்ஷ்மி படம், முருகர் படம், இந்த விநாயகர் படம்லாம் இருக்கக்கூடாதுன்னாங்க. ஆனால் எல்லாம் சகஜமாக அது வெடிச்சுன்னு தான் இருந்துக்கானுங்க. மக்களுக்கு வந்து இதோட சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபாரஸ்ட்லாம் இருக்குது நிறைய, இந்த வால்பாறை அந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அங்கெல்லாம் ஏதாவது ஒரு பீடி சிகரெட் எடுத்துன்னு போனாலே கல்தாமட்டிலே வச்சு அனுப்புவானுங்க. ஏன்னா அங்கே போய் குடிச்சிட்டு எதாவது போட்டானா மிருகங்களுக்கு வந்து எதாவது ஆகிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது அவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி இங்கேயும் வந்து பட்டாசுலாம் வச்சா பெரிய ஆபத்து வரும்பா அப்படின்னு சீரியஸாக எடுத்து பார்த்தா தான் இந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பொல்யூஷனுக்கும் சீரியஸாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இல்லைனா டெல்லியில் வர மாதிரி அடுத்தது சென்னையும் வரும். ஆனால் கவர்மெண்ட் பார்த்தோன்னா ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த க்ரீன் லோ எமிஷன் பட்டாசு மட்டும்தான் விற்கணும் வெடிக்கணுன்ற மாதிரி. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம பாதி இந்த இன்ஸ்டா ரீல்லாம் பார்த்தோன்னா நாட்டு வெடியெல்லாம் எடுத்து போட்டு வெடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது. இந்த கார்ட்ரேஜ் கன்னுன்ற மாதிரி ஏதோ ஒரு பட்டாசு அதெல்லாம் பேனே பண்ணியிருந்தாங்களாம். இவனுங்க பார்த்தோன்னா PVC பைப்பில் அழகாக ஒரு கெமிக்கலை போட்டு இந்த கிளாஸ் லைட்டர் போட்டு அழுத்துனா டம்முன்னு வெடியுது. அதில் ஏதோ புகைலாம் வருது. அதனால ஒரு 20 குழந்தைங்க கண்ணெல்லாம் கூட பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் செவியரான ஆக்ஷன் எடுத்தாதான் ஹியூமன்ஸும் தப்பிக்க முடியும், நேச்சரையும் காப்பாற்ற முடியும். இப்போ டெல்லியில் இருக்க மக்கள் எல்லாருமே இந்த 29ஆம் தேதி ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் ரெயின் உண்மையிலே அவங்களால பண்ண முடியுதா, இல்லைனா வந்து இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு அடுத்த வாட்டி கண்டிப்பாக வர வச்சிரும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டெல்லியில் நடக்க போகிற கிளவுட் சீடிங் டெக்னிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண உங்ககிட்ட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஐடியா இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.